ஈசான்ய மூலையில் வந்து இந்த கோயிலெல்லாம் யாக குண்டம்லாம் வைப்பாங்க. வீட்லேயும் வந்து ஈசான்ய மூலையில் வந்து இந்த மாதிரி ஹோமம் வளர்க்குறது இல்லை கிச்சன் அவங்க சமையல் பண்ணுற இடம் இதெல்லாம் அமைக்கிறது வந்து நல்லதுங்களா சார்? இது முழுக்க முழுக்க தவறு. ஒரு இடத்துல வந்து நிரந்தரம் இல்லாத நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். ஈசானியத்தில் வந்து ஒரு நாள் இப்போ பொங்கல் அன்னைக்கு ஈசானியத்தில் பொங்க வச்சு சாயம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நிரந்தரமாக ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி அதை முழுசாக பயன்படுத்தி ஒரு இடத்துல கட்டுமானம் கட்டுறீங்க, இல்லை அதே பொருளை வச்சு இரும்போ அல்லது பொருட்களை வந்து நிரந்தரமாக ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சுருக்கிறீங்க. தலைவாசல் அப்படிங்கிறது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயில் பகுதி அப்படிங்கிறது இதை நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயில் பகுதியில் தலைவாசலில் எப்போவுமே விளக்கு அப்படிங்கிறது வைக்கவே கூடாது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும், டாக்டரே சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க தூங்க போகிற இடத்துல வந்து என்னமோ தெரியல இந்த இடத்துல படுத்தா மட்டும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இது வந்து வாஸ்து ரீதியாக அதை சரி பண்ண முடியுமா சார்? நிச்சயமா. திருவாரூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குரு வாஸ்து தங்குதுரை வாஸ்து நிபுணர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த வீட்டில் வந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குருவாழ்க, குருவே துணை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார், ஈசான்ய மூலைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஈசான்ய மூலையில் வந்து இந்த கோயிலெல்லாம் யாக குண்டம்லாம் வைப்பாங்க. வீட்லேயும் வந்து ஈசான்ய மூலையில் வந்து இந்த மாதிரி ஹோமம் வளர்க்குறது இல்லை கிச்சன் அவங்க சமையல் பண்ணுற இடம் இதெல்லாம் அமைக்கிறது வந்து நல்லதுங்களா சார்? இல்லை, இது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா இப்போ தவறாக நிறைய வழிகாட்டுறாங்க. இப்போது பொதுவாகவே யாக குண்டம்லாம் கோயிலில் வளர்த்துவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 24 மணி நேரம் வச்சுருக்கிறதே அதிகம். ஓகே. முதல் நாள் அதிகம் சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு பூஜை ஆரம்பித்தாங்கன்னா, யாகம் வளர்த்துனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கெலாம் அதை காலி பண்ணி எழுந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. ஸோ அது நிரந்தரம் இல்லாது. இப்போ என்ன, இதோட வந்து வீட்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. வீடு அப்படிங்கிறது நிரந்தரமானது. வீட்டில் வசிக்கக்கூடியவங்க நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவர்களுக்கு ஈசானியத்தில் சமையலறை அமைக்கக்கூடாது, ஈசானியத்தில் பூஜை அறை கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறது தெரியணும். அப்போ இதை கண்மூடித்தனமாக எடுத்துக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்கா இதை வந்து பகுத்தாய்வு பண்ணி செய்ய தெரியும். அப்போது ஒரு இடத்துல வந்து நிரந்தரம் இல்லாத நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். ஈசானியத்தில் வந்து ஒரு நாள் இப்போ பொங்கல் அன்னைக்கு ஈசானியத்தில் பொங்க வச்சு சாயம் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது 1 மணி நேரத்து வேலை. அடுத்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி தூக்கி வெளியில் போட்டு போயிடுவாங்க அடுப்பை. அப்போது நிரந்தரம் இல்லாத வந்து எங்கே வேணாலும் செய்யலாம். நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அதை வாஸ்து முறைப்படி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நம்ம வீட்டில் அந்த வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணுறோம், காலி இடங்கள் பற்றி பேசுகிறோம் இல்லையா. வீட்டில் நம்ம வண்டி நிறுத்துறதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் எங்கேயாவது இடம் கொஞ்சம் காலியாக இருந்தால் உடனே அங்கே போய் வண்டியை நிறுத்திடுறோம். இதுவும் வாஸ்து சார்ந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணுமா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நமக்கு எங்கே இடம் இருக்கோ வண்டியை நிறுத்திக்கலாம், தப்பு இல்லை? இந்த வாஸ்துவில் இப்போ இன்றைக்கி என்னென்னா ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஈசானியத்தில் வந்து வண்டி நிப்பாட்டினா அந்த வீட்டில் தலைவன் பாதிப்பார், தலைமகன் பாதிப்பார், இதெல்லாம் வாஸ்து தெரியாதவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் கிடையாது. நிரந்தரமான பொருள்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி அதை முழுசாக பயன்படுத்தி ஒரு இடத்துல கட்டுமானம் கட்டுறீங்க, இல்லை அதே பொருளை வச்சு இரும்போ அல்லது பொருட்களை வந்து நிரந்தரமாக ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது ஈசானியத்தில் வைக்கக்கூடாது. அது நிச்சயமாக முற்றிலும் பாதிப்பை தரும். நகரக்கூடியது, டெய்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படக்கூடியது, இல்லை அதை வந்து மூவபிள் பொருள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் எந்த விதமான தவறு கிடையாது. அது எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்கறது இல்லை. இது அனுபவ ரீதியாக நாங்கள் நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இதை விட்டுட்டு நான் போய் நீங்கள் வந்து நிரந்தரமாக அப்போ வண்டிக்கு எங்கன்னு இடம் கேளுங்கன்னா அதை எந்த வாசல் முன்னாடி சொல்லுங்கள். இப்போ ஈசானியத்தில் போர்ட்டிக்கோ போட்டால் தப்புங்கிறாங்க, போர்ட்டிக்கோ வெட்டுப்பட்டு கொடுத்தா தப்புங்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து கார் பார்க்கிங் கொடுப்பீங்க? அப்போ வீட்டை விட்டு வெளியில் கொடுப்பீங்களா? இன்றைக்கி சிட்டியில் இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது 10,000 15,000 20,000 போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி.
அதுக்கே இஎம்ஐ போட்டு வருஷம் பூரா வாழ்க்கை பூரா கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல போய் நீ ஈசானியத்தில் நீங்கள் கார் நிப்பாட்டாத அப்படின்னா அது முழுக்க முழுக்க தவறு. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பழமையான கட்டடங்கள் எல்லா கட்டடத்துலையுமே ஈசானியத்தில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த விதமான தவறு இல்லை. அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ வெட்டுப்பட்ட அமைப்புனா அது வெட்டுப்பட்ட அமைப்பை எப்படி மாற்றி கொடுத்தா சரியாக இருக்கும், அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஒரு வீட்டில் ஒரு ஆண் இருக்கார், ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 2-3 குழந்தைகள் இருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வீடு வேலை செய்யும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் வேலை செய்யாது. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது. அதனால காரோ பைக்கோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நிறுத்தலாம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ வீட்டு வாசலில் விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப ஒரு லக்ஷ்மிகரமான விஷயம். முன்னாடியெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டு வாசலில் வந்து அந்த விளக்குக்குன்னு ஒரு மாடம் வச்சுருப்பாங்க குட்டியாக, அதில் விளக்கேற்றுவாங்க. பட் இப்போ வந்து அப்படியெல்லாம் எதுவும் நம்ம வைக்கிறது இல்லை. வீட்டு வாசலில் கீழே ஒரு ஓரமாக விளக்கு வச்சிடுறோம். ஆக்சுவலாக எது கரெக்டு சார்? இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஆன்மீகத்தோட தொடர்புடையது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் லைட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு கதவுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் 2 சைடில் வச்சு விளக்கு எண்ணெய் ஊற்றி, விளக்கு எண்ணெய்னு இருக்கும், அதே ஊற்றி ஆமணுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவாங்க. அது நீண்ட நேரம் எரியும். அப்போ நமக்கு வந்து வெளிச்சம் இருட்டுக்குள்ளே ஏதாவது ஜந்துக்கள், ஊராம்பூச்சிகள், பாம்புகள் இந்த மாதிரி வந்தாலும், எதுவுமே விஷ ஜந்துக்கள் வந்தாலும் அது நமக்கு தெரியணும், வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் ஏற்றுனாங்களுடைய, அதற்கும் இந்த வாஸ்துக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வீட்டை போட்டாலே பளிச்சுன்னு லைட் இன்றைக்கி எத்தனை வாட்ஸ் வேணும்னு கேட்குற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். 1000 வாட்ஸ் வேணுமா, 2000 வாட்ஸ் வேணுமா, 5000 வாட்ஸ் வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கிறோம். ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை. அப்படி விளக்கு வச்சா பணம் வரும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அதுவும் கிடையாது. தலைவாசல் அப்படிங்கிறது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயில் பகுதி அப்படிங்கிறது இதை நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயில் பகுதியில் தலைவாசலில் எப்போவுமே விளக்கு அப்படிங்கிறது வைக்கவே கூடாது. அது முழுக்க முழுக்க தவறானது. இப்போ நம்ம ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கங்களை தான் கையாளுறோம். ஒரு சில இடங்களில் விளக்கு வைப்பாங்க, ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூச்சி வச்சுருப்பாங்க. அதுவுமே என்னென்னா இந்த எறும்பு, பூச்சி, புறான் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த மஞ்சள் பூசி வைக்கிறது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே மஞ்சள் பூசுவாங்க நம்ம பொம்பளைங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து என்னென்னா சரியான ஒரு முன்னெச்சரிக்கை அமைப்பு இருக்காது. எல்லாமே யதார்த்தமாக எல்லா வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே டெய்லியும் எல்லாருமே வேலைப்பளு அதிகமாக இருந்துச்சு. அன்றைக்கி அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. நிறைய அப்டேட் ஆகிட்டு இன்றைக்கி. அதனால் இன்றைக்கெலாம் நம்ம அப்படி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி வச்சாலும் பணம்லாம் ஒன்றும் வராது. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு மனுஷனுக்கு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில். பட் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். டாக்டரே சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க தூங்க போகிற இடத்துல வந்து என்னமோ தெரியல, இந்த இடத்துல படுத்தா மட்டும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இது வந்து வாஸ்து ரீதியாக அதை சரி பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக. ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொரு தன்மை கொண்டது. அப்போது நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமான இடங்களில் நம்ம படுத்தோம்னா தூக்கம் வராது. ஆமாம், எல்லாத்துக்குமே. அதனால தான் பெட்ரூம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல்களை வந்து சின்னதாக கொடுங்க, இல்லை குறைவாக கொடுங்க அப்படிங்கிறோம். ஈசானியம் அப்படிங்கிறது வரவுக்கானது தலைப்பகுதியாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல ஜன்னல்கள் வெளிச்சமாக கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம லிவிங் ரூம், அங்கே தான் உட்காந்து எல்லாம் நம்ம பேசுவோம். யார் வந்தாலும் வரவேற்பறையும் அதுதான் இல்லையா? ஸோ அந்த இடம் வந்து எப்போவுமே வெளிச்சமாக இருக்கணும். நம்ம படுக்கக்கூடிய அறை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு டார்க்கான ரூமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தூக்கம் அப்படிங்கிறது நல்லா வரும். அதே போல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தென்மேற்கு மூலையிலேயே வந்து பெட்ரூமையும் கொடுத்து அதுலேயே ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்து பூஜை அறை கொடுத்துருப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டியது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்புறம் அதே போல் தான் இந்த டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் பாத்ரூம் கதவே இருக்காது. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, குறை சொல்ல முடியாது. பட் என்னென்னா கண்டிப்பாக அதுக்கு பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான். அதே போல் ஒரு வீட்டுக்கு வடக்கோ கிழக்கோ லாஃப்ட் இருக்குது, பரன் அமைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிம்மதியான தூக்கம் வராது. அந்த மாதிரி இடங்களில் மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும், எப்போவுமே தூக்கம் இருக்கவே இருக்காது. அப்புறம் எதிரடி வீடுகள்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வீடு எதிரடி வீடுகள். ஒரு வீட்டுக்கு முன்னாடியே பழைய காலத்து வீடுகள்லாம் கோப்பு மாதிரி போட்டு இடையில பள்ளமாக விட்டு 2 சைடு திண்ணை போட்டிருப்பாங்க. அந்த எதிரடி வீடுகள் அப்படிமா. அந்த மாதிரி வீடுகள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தூக்கம் வராது வீட்டுக்குள்ளே படுத்தா.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் கட்ட போட்டு தான் படுத்துருப்பாங்க. நிறைய கிராமங்கள் இன்றைக்கி அது நடக்குது. வீட்டுக்குள்ளே படுத்தா தூக்கமே வரலைம்பாங்க. அதுக்கு காரணம்னா இந்த எதிரிடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீடுகளில் வந்து நிறைய இருக்குமா. இதை வந்து வருஷ கணக்கில் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த வாஸ்துவில் இருக்குது. ஒவ்வொரு அணுவுலையும் எப்படி கதிர்களை பிரிக்கிற மாதிரி இந்த வாஸ்துவில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அன்றாடம் நம்ம தூங்கி எழுறதுலேருந்து காலையிலேருந்து நம்ம அடுத்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் அவ்வளவும் வாஸ்துவோட தொடர்புடையது. நம்ம இன்றைக்கி யாரோட பேசுகிறோம், இன்றைக்கி பேசுகிறது வெற்றி அடையுமா, இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியாகுமா, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், எல்லாமே இந்த வாஸ்து தீர்மானிக்க முடியும். வாஸ்து தான் தீர்மானிக்கும். அப்போ ஒருத்தவங்களுடைய அந்த குடும்பம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எல்லா நிகழ்வையும் வாஸ்து தான் தீர்மானிக்கும். 100% வாஸ்து தான் தீர்மானிக்கும். அதனால் வாஸ்து வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து வாஸ்து வந்து நம்ம கடந்து போகிறோம். அது வந்து நம்ம ஒரு தொழிலாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பேசிக்காக எல்லா பெண்களுமே எல்லா ஆண்களுமே பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. கண்டிப்பாக. ஏன் எடுத்த உடனே நம்ம இது சரியில்லை ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு வாஸ்து முன்னாடி இது சூப்பராக இருக்கும், இந்த வாஸ்துங்கிறது ஒரு அருமையான அற்புதமான ஒரு கனி, இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இது சுவையாக இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்தோன்னே ஐயோ இது சரியில்லை, இது கெட்டு போச்சு, இது நல்லா இல்லைங்கிற கூடாது. அதை முதல்ல சுவைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது நல்லா இல்லையா, நல்லா இருக்குதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதனால் வாஸ்துவை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதனோட பலன் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நிறைய இந்த புத்தக படித்த மேதைகள் நிறைய அந்த வாஸ்துவில் வந்து தெரியாத அறகுறையாக படிச்சுட்டு வந்து தான் இன்றைக்கி அவ்வளோவே குழப்பி வச்சதுனால அனுபவம் வாய்ந்த வாஸ்து நிபுணர்கள் நிறையா இந்த துறையவே தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. ஓகே. ஏன்னா இப்போ இன்றைக்கி வர்றவங்ககிட்ட வந்து நம்ம போட்டி போட்டு நம்ம சரின்னு சொல்கிறப்ப இது தவறுன்னு சொல்லி ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலைகள் கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் இதை தவிர்த்துட்டு நிறைய அனுபவசாலிகள்லாம் இன்றைக்கி மீடியா பக்கமே வரல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறாங்க. இதுதான் இது உண்மை. அதனால் வாஸ்து ஒரு அற்புதமான கலை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு வாஸ்துவில் கட்டும்போது பெருசாக நம்பிக்கை இல்லை, பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது வாஸ்துவில் நிறைய குறைகள் இருக்குன்னு. அப்போ வந்து அந்த வீட்டை இடிச்சிட்டும் அவங்களால கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது சில டிப்ஸ் நிவர்த்திகள் பண்ணி அதை சரி செஞ்சுக்க முடியுமா சார்? நிச்சயமாக. இப்போது ஒரு வீடு வாஸ்து தவறாக கட்டுறாங்க அப்படின்னா அது எல்லா வீடே இடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாவே போதுமானது. அப்போது இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டாலே அவர் ஏதோ இடிக்க சொல்லிடுவார், உடைக்க சொல்லிடுவார், வீட்டில் பெரிய செலவு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனவங்களே இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர்த்த நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம இதுக்கு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும். அப்படியே மாற்றங்கள் செய்ய முடியல அப்படின்னாலும் அதற்கும் தீர்வு இருக்குது. ஒரு வீட்டை நம்ம வந்து எதுவுமே மாற்றி அமைக்க முடியல, மாற்றி அமைக்கிறதுக்கான சூழலும் எனக்கு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதற்கும் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த வீட்டுக்கான தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகே. ஒவ்வொரு வீடுகளுமே ஒவ்வொரு தெய்வங்கள் ஆட்சி செய்யும். இப்போ பொதுவாகவே ஒரு தென்மேற்கு மூலையில் ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை வந்து ராகுவோடைய தொடர்புடைய பெருமாள் ஆட்சி செய்வார். இதே வந்து வடமேற்கில் ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, வடமேற்கு தொடர்புடையது, அதை இடிக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாயு பகவானோட தொடர்புடைய முருகரோ அல்லது பைரவரோ இல்லை துர்க்கையோ ஆட்சி செய்வாங்க. இதே தென்கிழக்கு அப்படின்னா சிவனுக்கோ அல்லது வந்து சித்தர்களோ ஆட்சி செய்யக்கூடிய தெற்கும் மேற்கும் தென்கிழக்கும் தெற்கும் தொடர்புடைய இடத்துல இவங்க ஆட்சி செய்வாங்க. அப்போது வடகிழக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பொதுவாகவே ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதியை முழுக்க ஆளுமை செய்கிறது ஒரு பெண் சக்தி கொண்ட ஒரு தெய்வம் தான் ஆட்சி செய்யும். அப்போது தவறான வீடுகளுக்கு இந்த மாதிரி அந்த என்ன தெய்வம் அந்த வீட்டுக்கு ஆட்சி புரியுது, இது எது பலம் பொருந்ததாக இருக்குன்னு அந்த தெய்வ வழிபாடை டெய்லியும் செய்ய உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். 100% தீர்வு கிடைக்காட்டியும் கூட பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல மனநிலையுமே வெளிவரக்கூடிய ஒரு சக்தியும் நமக்கு அந்த இறைவன் கொடுப்பார். அது வந்து அந்த வீட்டை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் என் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது சார் என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்காமே சொல்கிறதுக்கு நம்மளாம் ஒன்றும் அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் கிடையாது, அப்படியே கண்ணால் பார்த்து சொல்கிறதுக்கு. அப்போ ஒரு வீட்டை நேரடியாக போய் ஆய்வு செய்து பார்த்து அதை முழுமையாக பார்த்து சொன்னோம்னா தான்
அதற்கான தெளிவான தெய்வங்களை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்துவை எப்படி பார்க்கணுங்கிறதே ஒரு விதி இருக்குது. ஓகே. அந்த விதியை வந்து நம்ம முறையாக கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற நிறைய வாஸ்து நிபுணர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க, இது தப்பு அது தப்பு, ரைட், இந்த கோயில் போங்க அந்த கோயில் போன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல வீட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒவ்வொரு அறைகளாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ 3 மாடி இருக்குன்னா 3 மாடியில் ஏறி இறங்கி பார்க்கணும். 3 மாடியில் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த மாதிரி கட்டமைப்பு கொடுத்துருக்குறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி கட்டமைப்பு கொடுத்துருக்குறாங்க, இந்த 2மே வாஸ்துப்படி சரியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை மாடியில் ஒன்று வாயுமலையில் கொண்டு போய் தண்ணி தொட்டி போட்டிருப்பாங்க, இல்லை அக்னிமலையில் தண்ணி தொட்டி போட்டிருப்பாங்க, இல்லை ஈசானியில் தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க. அப்போது நிறைய இடங்களில் வந்து இப்போ இந்த வாஸ்து நிபுணர்கள் சமீபத்தில் கூட ஒரு பெண் வாஸ்து நிபுணர் போய் பார்த்தவங்க கூட கீழே வீட்டுக்கிட்ட போய் இறங்கி நின்னாங்களா, நின்றுட்டு இந்த வீடு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஒரு 35,000 ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போது நம்ம போய் திரும்ப கூப்பிட்டு பார்க்குறப்போ அவங்க பிரச்சனை சரியாகலைன்னு நம்மளை கூப்பிட்டு பார்க்குறப்போ ஒவ்வொரு இடங்களையும் ஆய்வு செய்து அளந்து, இப்போ 3 மாடி அந்த வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர். அப்போ 3 மாடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே போய் பார்த்தா கீழே 3 ஃப்ளோருமே சூப்பராக கரெக்டாக இருக்குது. மேலே போய் பார்த்தா டோட்டலாக வாட்டர் டேங்க் தப்பு. அப்போ சரி, அதை மாற்றி அமைக்கிறப்ப இன்றைக்கி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார், எனக்கு 1 மாதத்துலேயே இதை மாற்றி அமைச்சு நிம்மதியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வாஸ்து நிபுணர்னா மெஷர்மெண்ட் எடுக்க தெரியும். இப்போ ஒரு டெய்லர்கிட்ட போகிறீங்க, ஒரு சட்டையை கொடுத்துட்டு தைச்சு கொடுன்ட்டு வந்து ஆகாது. அந்த டெய்லர் வந்து ஒவ்வொரு அளவுகளும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ கையளவுனா என்ன இருக்குது, கழுத்தளவுனா என்ன இருக்குது, உடம்புக்குன்னா அளவு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த வாஸ்து நிபுணர். அப்போ நீங்கள் எந்த வாஸ்து நிபுணர் கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் வந்து முழுசாக அளந்து பார்க்க சொல்லுங்கள். 3 மாடி ஏறி இறங்கி எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை வந்து எடுத்தோடனே நீங்கள் கொடுத்து பண விரயத்தையோ நேர விரயம், மன உளைச்சல், டென்ஷனு, எவ்வளோ நமக்கு மன உளைச்சலாகும் தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு ஃபீஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீஸ் அவங்க கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 100% தீர்வு கொடுக்க முடியலைனாலும் அதிகபட்சமாக ஒரு 90% தீர்வுனாச்சும் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக. அப்போ தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அவங்ககிட்ட வாங்குகிற பைசா வாங்கி வச்சு நம்மளும் நல்லா இருக்க முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக அது வந்து 2 பேருக்குமே பாதிப்பு. அதனால தான் அந்த கர்மா பாதிப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் போய் ஒரு வீட்டை சரி செய்யாத பணத்தை வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னா அந்த கர்மா பாதிக்கும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வந்து ரொம்ப பாவப்பட்ட பரிதாபமாக கடைசியில் போனாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய வாஸ்து நிபுணர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை முறையில் ஜெயிக்கவே முடியறதில்லை. ஏதாவது ஒன்று சொல்லி பொய்ய சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க, பிற்காலத்தில் ஜெயிக்க முடியாத போயிடுது. அதனால் எப்போவுமே இதை வந்து முழுமையாக சொல்லி முழுமையாக தீர்வு கொடுக்கணும். நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்க எத்தனை கஷ்டத்தில் வருவாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருவாங்க, பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னு வருவாங்க, அல்லது ஏதாவது அடிக்கடி விபத்து நடக்குன்னு வருவாங்க, மீள முடியாத கடனில் வருவாங்க, நம்பிக்கை துரோகம், சொத்து எழுதி வச்சேன் நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க, அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள்ளே எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை தான் நம்மளை கூப்பிட்றாங்க ஒரு வாஸ்து நிபுணர். அப்போ நம்ம அந்த இடத்துல போய் தீர்வு கொடுக்கணும்ல. அங்கே போய் நம்ம அவனுக்கு மேலே ஏமாற்றி போட்டு பணத்தை பிடிட்டு வர வேலை இருக்கக்கூடாது இல்லை. இன்றைக்கி இருக்கிற வாஸ்து நிபுணருக்கு நான் சொல்கிறது இது, எங்கே போனாலும் முழுமையான தீர்வு கொடுங்க, முழுமையான இந்த வாஸ்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். தெரியலையா ஃபோன் பண்ணி கேளுங்க. யார் வாஸ்து நிபுணர் நான் எனக்கு இந்த டவுட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் 100% வாஸ்து பற்றிய தகவலை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இதில் வந்து நான் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க போட்டி போகிறதுக்கான இதெல்லாம் கிடையாது, களம் கிடையாது. இது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு களம். அப்போ இதில் பாரபட்சம் பார்க்காத, ஈகோ பார்க்காத, இதை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் எல்லாருமே நல்லாயிருக்கும். மக்கள் நம்மளை நம்பி வரவங்களும் நல்லா இருப்பாங்க, வாஸ்து நிபுணராகி நம்மளை சார்ந்தவங்களும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க.